உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சுரேஷ் கிட்ட வந்துட்டு ரேவதி உட்காந்து, ஏண்டா இப்படியாடா நீ மண்டையை உடச்சிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் தான் வந்துட்டு பார்க்குறதுக்காக பாக்கியராஜும் மலரும் வராங்க. அதை பார்த்தோன்னே, என்னண்ணா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னோடனே, இல்லை அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, அவர் இல்லைன்னு நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு ரேவதியும் சொல்கிறாங்க. இதை பார்த்த மலர், டேய் நான் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா, வீட்டில் போய் சொல்லிடாதடா சுரேஷ் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அடி ரொம்ப பலமோ அப்படின்னு மலரும் கேட்கும்போது சுரேஷுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ உடனே ரேவதி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நம்ம கட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, தம்பி கொஞ்சம் வீக்காக இருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிண்டல் பண்ணும்போது சுரேஷுக்கு ரொம்ப கோபமாக வருது. எழுந்து போகும்போது, சரிடா உனக்கு கிண்டல் பண்ணல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இப்போது என்ன விஷயம்ண்ணே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாருடா, உன்னையும் மதியையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவளெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற, அங்கே தானே இருக்கணும், நீங்கள் இங்கே இருக்க முடியுமா, எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்பீங்க அப்படின்றாங்க. இல்லை நான் மட்டும் வேணா அங்கே வரேன், அவளெல்லாம் அங்கே கூப்பிட்டு வர முடியாது, திரும்ப வந்து சண்டை போடுறதுக்காக அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா மலர், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா சுரேஷ், நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல பார்த்துக்கலாம், அதுக்காக மதி ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ பாக்கியராஜ் வந்து சுரேஷ் கிட்ட, உனக்கு வேலை இல்லையாடா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி சாயந்தரம் அப்போ வேலையை முடிச்சுட்டு மதியை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. என்ன வீட்டுக்கு, அவளை எதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்லிட்டாரு நீ கூட்டிகிட்டு சாயந்தரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சாயந்தரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது சுரேஷ் வந்து மதிக்கிட்ட சொல்லி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மதி வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பார்த்த சுரேஷ் வந்துட்டு, என்ன வர இஷ்டம் இருந்தா வா, இல்லைனா இங்கே இரு அப்படிங்கிறாங்க. நான் எப்போ சொன்னேன் வர இஷ்டம் இல்லைன்னு, அதுதானே என் வீடு, நான் அங்கே தானே இருக்கணும், இங்கேயே உங்கள் அக்கா வீட்டிலே எத்தனை நாள் இருக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவ வரமாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. ரேவதியும் பார்த்துட்டு, சரி அவளே வரேன்னு சொல்கிறாள், நீ கூட்டிகிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போகிறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே தங்கராஜ் வந்துட்டு சுரேஷ் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத சுரேஷ், நீ வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போகிற, அவள் வேலை இருக்கிறதுனால தானே இப்படிலாம் ஆடுறா, அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அவள் பர்மனெண்ட்லாம் ஆக மாட்டா, அந்த வேலையே போயிடும், நீ தைரியமாக போ அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா மதி வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு எப்பவும் இருக்க மாதிரியே இருக்காங்க. மலரும் கிச்சனில் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் பார்த்தா இப்போது கிளம்பியே வராங்க. இதை பார்த்ததும் வந்துட்டு ராஜலட்சுமி இருந்துட்டு, எங்கடி கிளம்பி வந்துட்ட, கிச்சனில் அவ்வளோ வேலை கிடக்கு, நீ பாட்டுக்கு இப்போ இவ்வளோ அலங்காரமாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க, இந்த ட்ரெஸ்ஸோடைய போய் இன்னைக்கு இது பண்ண போகிற, இன்னும் பார்த்தா வேலை செய்கிறவ போகிற மாதிரியே தெரியலையே, எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட போல அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை, நேற்று தானே நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னேன், உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிற விஷயமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவனோட அக்காவா நான் போய் நிற்க வேணாமா அப்படிங்கிறாங்க. நீ யாரை கேட்டு முதல்ல இப்போ கிளம்புன அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை பேசுகிறீங்க, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி பேசினது தான் உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. சொன்னேன், எங்ககிட்ட நான் அனுமதியை கேட்டேன், நீ பாட்டுக்கு அதுவும் நானாக கேட்டதுனால சொன்னேன், யார்கிட்ட பேசினேன், உங்கள் அம்மா பேசினாங்களா, என்ன சொன்னாங்கன்னு இவ்வளவும் நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ என்கிட்ட சொன்னேன், அப்போ கூட நீ கிளம்பட்டுமான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்து நிற்கிற இப்படி பகட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியே மலருக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி பாக்கியராஜை பார்க்குறாங்க. நீ என்னடா வேலைக்கு கிளம்பலையா, நீயும் அதே மாதிரி வந்து கிளம்பி நிற்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு அவள் கிளம்புறேன்னு சொன்னா, நான் போய் அப்படியே தலையை காட்டிட்டு அப்படியே நானும் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா பாக்கியராஜ், நீயும் வர மாறிக்கிட்டே வரப்போல, என்ன உன் பொண்டாட்டி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துறாளா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நான் இப்போ என்னம்மா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை, நீ ஆஃபீஸுக்கு தான் போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா நீ அங்கே போய் தலையை காட்டிட்டு போகிறேன்னு சொல்கிற, உன்னை என்ன உன் மாமியார் வெத்தலை பார்க்க வச்சு இங்கே வந்து கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜுக்கு எதுவுமே பேச முடியல. அப்படியே மலரை பார்த்துட்டு நிற்கும்போது மலருக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. அப்போ பார்த்துட்டு, என்னமோடா எங்கே நம்ம ஸ்ருதியை பொண்ணு கேட்டு எதுவும் இங்கே வந்துடுவாங்களோ, நம்ம ஏதாவது வேணான்னு சொல்லுவோம், அதனால அவங்க அவமானப்பட்டு போவாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நானும் பல வாட்டி யோசிச்சிருக்கேன். என்னமோ அவங்க குடும்ப தகுதிக்கு ஏற்ற மாதிரி அங்கேயே ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க போல், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் முறையாக மருமகனை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்களா, சம்மந்தின்னு நாங்கள் இருக்கோமே எங்ககிட்ட வந்து என் பொண்ணை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டாங்களா, அதெல்லாம் எதுவுமே கேட்காம ஃபோன் பண்ணி சொன்ன உடனே உன் பொண்டாட்டியும் கிளம்பிட்டு வந்து நிற்கிறா, நீ அவ கூட போகிறேன்னு வந்து நிற்கிற,
என்னடா பாக்கியராஜ், இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியே ராகவனும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாரு. இதை பார்த்த மலர் உடனே, என்ன இப்படி பேசுகிறீங்க, அவன் இருக்கிறது எனக்கு ஒரே தம்பி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோமே அப்படிங்கிறாங்க. இதை நீ கிளம்புறதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும்டி, கிளம்பி கிளம்பி வந்துட்டு கேட்குற, இதுதான் நீ கொடுக்குற மரியாதையா? ஆஹா, வர வர இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் ஒன்றும் சரியா படல, முன்னாடி இருந்த மாதிரிலாம் நீ இல்லையே, இப்போல்லாம் உனக்கும் திமிரு அதிகமாயிருச்சு போல இருக்கு, யாரை பார்த்து கற்றுக்கிற, ஏன் அவள் எதுவும் உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க யாரும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல, நான் என் வீட்டில் நடக்கிற ஒரு தேவைக்கு கூட நான் போகக்கூடாதுன்னா இங்கே என்ன நான் கைதி மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க இவ என்ன மாதிரி வார்த்தை பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜலட்சுமி வந்துட்டு ராகவன் கிட்ட சொன்ன உடனே, ஏய் பாக்கியராஜ், என்னடா உன் பொண்டாட்டியும் வர வர வேற மாதிரி பேசிட்டு இருக்கு, என்ன அங்கே உள்ள காற்று இங்கேயும் இவளுக்கும் அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாக்கியராஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர், கொஞ்சம் அமைதியாரேன் அப்படின்னு சொன்ன உடனே மலருக்கு கோவம் வந்துடுது, விறுவிறுன்னு ரூமுக்குள்ளரே போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே மதியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது மலர் உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்ட உடனே இப்போது பாக்கியராஜும் பின்னாடியே போக போகிறாரு. இதை பார்த்ததும் மதி வேகமாக போயிட்டு, என்ன நீங்களாவது ஒரு வார்த்தை பேசுறது இல்லையா, அவங்க வீட்டுக்கு தானே அவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க, அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு கூட போகக்கூடாதுன்னு சொன்னால் இதில் என்ன, அவங்க கரெக்டாக தான் கேட்டாங்க, என்ன தான் இங்கே இந்த வீட்டில் நடக்குதுன்னே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி ஜெயிலில் இருக்க மாதிரியே இருக்கணுமா, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த வீட்டிலையே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அக்கா என்ன வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பாக்கியராஜ் ஒரு மாதிரி பார்க்கும்போது, இந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்காக பேசியிருக்கணும், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அவள் போயிட்டு வந்துடட்டும், போயிட்டு வந்துருவா அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கலாம்ல, அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு வாயை மூடிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியும் பேசிட்டு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பாக்கியராஜ் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் இங்கே மலர் பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, இப்போ என்ன நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இங்கே வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு இப்போ கிச்சனில் போய் நான் வேலை செய்யணும், அதானே, அதைத்தானே சொல்ல வந்தீங்க, உங்கள் அம்மா சொல்ல சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஏ மலர், என்ன ஏன் மலர் திட்டுற, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே, ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, இப்போ என்னம்மா என் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னதுனால என்ன, நான் கிளம்பி போகிறேன்றனால சொன்னேன், இன்னும் தனியாகவா போகிறேன், நீங்களும் தானே வரீங்க, போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு திரும்ப வரப்போகிறேன், இந்த கொஞ்ச நேரம் கூட வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாக்கியராஜ்கிட்டே பயங்கரமாக இவங்க திட்டிகிட்டே இருக்கும்போது பாக்கியராஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு, அவள் போயிட்டு வந்துடட்டும், அவங்க வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, அவளை போக வேணான்லாம் நாங்கள் யாரும் சொல்லலை, அவள் போகிறது சரி, அவள் வீட்டுக்கு தான் போகிறா, ஆனால் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா, அவளை கிளம்பி கிளம்பி வந்து நிற்கிறா அப்படிங்கிறாங்க. அதை நேற்றே சொன்னாலேம்மா, உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்கிறாளே அவள் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னா, அவள் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு உட்காந்துருந்தாடா, நான் வந்ததோ நின்று பார்த்ததோ எதையுமே அவள் கவனிக்கல, அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நேரமாக சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தா, நானா தண்ணி வேணும்னு கேட்டதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, அப்போ கூட அவளாக சொல்லுவாளான்னு பார்த்தேன், அவளாவே சொல்லலை, நானாக கேட்டதுக்கப்புறம் ஆமாம் அம்மா பேசுனாங்க அப்படின்னா, சும்மா தான் பேசுனாங்களான்னா ஆமான்னு சொல்கிறாடா, அதுக்கப்புறமா நானே இல்லையே ஏதோ நல்ல விஷயம் சந்தோஷமாக இருக்குன்னுலாம் நீ பேசுனியேன்னு நான் கேட்டதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குறாங்க அதனால் போகிறோன்னு சொல்லி சொல்கிறாடா அப்படிங்கிறாங்க. இதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா பாக்கியராஜ், இப்போ ரூமில் உன் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லி கொடுத்து அனுப்புனாலா இப்படியெல்லாம் போய் பேசுன்னு அப்படிங்கிறாங்க. சின்ன விஷயத்தையெல்லாம் இவ்வளோ பெருசாக ஆக்காதீங்க, அவள் எங்கே போகிறா எங்கே வரா, இந்த வீட்டிலே தானே கதின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா, ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன அப்படிங்கிறாங்க. என்னடா பெரிய ரொம்ப அவங்க அம்மா வீட்டிலேருந்து பெரிய சீர்வரிசையெல்லாம் வந்து அவளை ரொம்ப ராஜபோகமாக வாழ வச்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்க, ஒரு வார்த்தை உன் மாமியார் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாடா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, எனக்கும் பண்ணாங்க அப்படின்னோடனே உடனே இப்போ ராகவன் பார்த்துட்டு, என்னடா பொய் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என்கிட்டையும் தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் பொய் பேசுகிறாங்க, வர வர இவனும் மாறிக்கிட்டு தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விறுவிறுன்னு மலர் கிளம்பி வந்துட்டு, சரி நான் இப்போ கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதுனால இப்போ வந்து போனால் போதுன்னு எங்ககிட்ட கேட்குறியா அப்படிங்கிறாங்க. இப்போ மலருக்கு சரியான கோவம் வருது. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, போகணுங்கிறீங்களா போக வேணாங்கிறீங்களா, நான் இந்த கிச்சனில் போய் இப்போ வேலை பார்த்துட்டு நிற்கணும், சரி நான் இந்த கிச்சனில் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு நான் போனால் அப்போயாவது என்னை விடுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க பார்த்தீங்களாங்க இவளை, என்னமோ இவளை வேலை செய்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் வச்சிருக்க மாதிரிலாம் அவள் பேசுகிறா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தது ராகவன் உடனே, என்னம்மா வார்த்தையெல்லாம் நீண்டுட்டே போகுது அப்படிங்கிறாரு. இல்லை மாமா, நான் உண்மையை தான் கேட்குறேன், என்றைக்கோ ஒரு நாள் தான் நான் வெளியே போகிறேன், அதுவும் என் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க என் தம்பிக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன், அதுக்கு அக்கான்னு நான் ஒருத்தி போய் நிற்க வேணாமா, பொண்ணு பார்க்க போகும்போது நான் வந்து டேரெக்டாக கல்யாணத்துக்கு போய் நிற்க முடியும், இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷனுக்கு கூட போய் நிற்கலனா என்ன பெரிய இது அப்படிங்கிறாங்க. என்னடி இப்போ ஏதோ பெருசாக அம்மா தம்பின்னு ரொம்ப குதிக்கிற, எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தானே என் மாமன் வேணும்னு சொல்லி நீ வந்த அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரி, உங்கள் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன், உங்கள் வார்த்தையை நான் மதிக்கிறேன். ஆனால் அதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் வேணான்னு சொல்லிட்டு நான் வரல, இவரை தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு வந்தேன். அதுக்காக அவங்க இல்லைன்னு ஆயிடாதில்ல, அவங்க கூப்பிடும்போது நான் போய் நிற்க முடியாதுன்னு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி மலர் கோவத்திலே பேசும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவுமே ஒரு மாதிரியே பார்த்துட்டு நிற்கும்போது பாக்கியராஜும் அம்மா அவள் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு மலர் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா மலரும் விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வீட்டில் அவங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. சுரேஷ் அப்போ வரும்போது இங்கே பாத்தியாடா சுரேஷ், உன் அன்னிக்காரி என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கானு அப்படிங்கிறாங்க. ஏமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னோடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே சுரேஷும் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எல்லாமே நான் கட்டிட்டு வந்தேனே, அவள் தான் சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னோடனே கரெக்டாக சொன்னடா, எனக்கும் இதே சந்தேகம் தான், அதனால தான் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேணான்னு சொன்னேன். உங்கள் அப்பா கேட்குறாரா அப்படின்னோடனே நானும் அவளை அப்படிதாம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேணான்னு நினச்சேன், ஆனால் அவள் எனக்கு முன்னாடி கிளம்பி நான் அங்கே வரேன், அதுதானே என் வீடுன்னு சொல்கிறாமா அவள் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் ஏதோ ஒரு பிளானோட தாண்டா இப்போயும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, அவளை அடக்கியே வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சுரேஷும் நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க, அவளை எப்படி அடக்கி வழிக்கு கொண்டு வரணும், வீட்டுக்குள்ளே வச்சு அடக்கணும்னு நானும் மாமாவும் அதுக்கெலாம் வேறு பிளான் போட்டோம் அப்படிங்கிறாங்க. வேறு பிளானா, என்னடா போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக அந்த சைடு மதி கிராஸ் ஆகும்போது அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாங்க. இப்போ அந்த சைடு மதி போனதுக்கப்புறமா அது ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு காலேஜுக்கு போகிறதுனால சம்பாதிக்கிறதுனால தானே இந்த திமிரு, சம்பாத்தியமே இல்லைனா வீட்டிலே அவள் அடங்கி கிடந்தானா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே ஆகணும், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்து தானே ஆகணும், அப்படி தான் அவளை வழி கொண்டு வரணும், அதனால தான் மாமா அந்த வேலையே இல்லாமல் பண்ணணும்னு ஒரு வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னமோடா சுரேஷ், இப்போ நீ சொன்ன பற்றியா, இதை கேட்கும்போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா, அவள் கொட்டத்தை அடக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இந்த சைடு வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கும்போது இவங்க வேலையே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தங்கராஜ் முன்னாடியே நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்ப தில்லாக தான் போய் நிற்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.